يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون كل نفس ذائقة الموت وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அந்த ஏகனாகிய அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். மரணத்திற்கு பின் என்ற தலைப்பின் இரண்டாவது தொடரில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் மரணத்தை பற்றியும் நாம் மரணித்த பிறகு முதலாவதாக நாம் சந்திக்கக்கூடிய கபருடைய விசாரணை பற்றியும் சென்ற வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய உரையில் கபருடைய விசாரணைக்கு பிறகு மனிதன் மறுமையில் எதுவெல்லாம் சந்திக்க இருக்கிறான் என்பதை விரிவாக இந்த உரையில் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களும் சரி, ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் மரணத்தை தழுவ போகிறார்கள். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள். அவர்கள் உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி, எந்த மரணத்தை விட்டு மனிதர்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மரணத்தை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். ஒரு மனிதன் மரணித்த பிறகு கபருடைய வேதனையில் என்னென்னவெல்லாம் நடக்கும், கபருடைய வேதனைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பாக இந்த உலகத்தை சுக்கு நூறாக அளிப்பார். ஏதோ ஒரு நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை சுக்கு நூறாக அளித்த பிறகு மறு உலகத்தை இறைவன் ஏற்படுத்துவான். அந்த மறுமை நாள், அந்த இக்கட்டான நாள், அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுதே யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாத நாள். கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, உறவினர்கள் சக உறவினர்களை பார்த்து, நண்பர்கள் சக நண்பர்களை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த மறுமை நாளை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் யாருடைய பரிந்துரையும் நமக்கு கிடைக்காது. மறுமை நாளில் நாம் செய்த அமல்களும் நாம் செய்த பாவங்கள் மட்டும்தான் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படும். யாருடைய பரிந்துரையும் இருக்கிறாதே, அந்த நாள் வருவதற்கு முன்பாக உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் இறை தூதர் பல இடங்களில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்தி விட்டார். அந்த மறுமை நாளில் இறைவனுக்கு முன்பாக கோடிக்கணக்கான மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி மனிதர் வரைக்கும் சரி கோடிக்கணக்கான மக்கள் இறைவனுக்கு முன்பாக நிர்வாணமாக, உடலில் ஒரு சின்ன ஆடை கூட இல்லாமல், ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக கோடிக்கணக்கான மக்கள் இறைவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். மறுமை ஏற்படுத்திய உடனேயே மனிதர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் நம்முடைய இறை தூதரம் எச்சரிக்கை செய்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் நிர்வாணமாக இறைவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். அந்நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுதே உஜூஹு யௌமைதின் நாஇமா, அந்நாளில் சில முகங்கள் ஒளிமயமாக வெண்மையாக இருக்கும். உலகத்தில் வாழும் பொழுதே அமல்கள் செய்ததினால், நன்மையான காரியங்களில் ஈடுபட்டதினால், நாளை இறைவன் மறுமையை ஏற்படுத்திய உடனேயே சில அடையாளங்களை கொடுக்கிறார். நன்மை செய்தவர்கள், அமல்கள் செய்தவர்களுடைய நிலையை பற்றி இறைவன் சொல்லும் பொழுதே அவர்களுடைய முகங்கள் ஒளிமயமாக வெண்மையாக இருக்கும் என்று இறைவன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். நன்மை செய்தவர்கள், அமல்கள் செய்தவர்களுடைய நிலையை பற்றி இறைவன் திருக்குர்ஆனில் பேசுகிறான். நன்மை செய்யாமல், அமல்கள் செய்யாமல், பாவமான காரியங்களில் மூழ்கி இருந்தவர்கள், உஜூஹு யௌமைதின் ஹாஷியா, இறைவன் பேசுகிறான், வெட்கத்தால் தலை குனிந்து நிற்பார்கள். முதல்ல அல்லாஹ் மறுமை ஏற்படுத்திய உடனேயே சில அடையாளங்களை கொடுக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கும் அடையாளம் இருக்கிறது. உலகத்தில் வாழும் பொழுது என்னென்ன அமல்கள் செய்தாயோ அதற்கு ஏற்றார் போல் அடையாளம், வெண்மையான முகத்தை இறைவன் கொடுப்பார். நன்மை செய்யாதவர்கள், பாவத்தில் மூழ்கி இருந்தவர்களையும் அல்லாஹ் அடையாளப்படுத்துவார். வெட்கத்தால் தலை குனிந்து நிற்பார்கள். கண்ணங்கள் எல்லாம் கருத்தவாறு, என்னென்னவெல்லாம் தவறுகள் செய்தாயோ, பாவத்தில் மூழ்கி இருந்தாயோ, அந்த பாவத்திற்கு ஏற்றாரை போன்று அல்லாஹ் அடையாளத்தை வெளிப்படுத்துவார். உலகத்தில் வாழும் பொழுது மோசடி செஞ்சியா, அதுக்குன்னு தனி அடையாளம். உலகத்தில் வாழும் பொழுதே கர்வமாக ஆணவத்தோடு நடந்தாயா, பிற நபரை மட்டும் தட்டினாயா, அதற்கென்று சில அடையாளங்கள். உலகத்தில் வாழும் பொழுதே தொழுகை நிலைநிறுத்தவில்லையா, திருக்குர்ஆன் வசனத்தை அலட்சியப்படுத்தினாயா, அதற்கென்று சில அடையாளங்கள். மறுமையில் நடக்கக்கூடிய முதல் அமர்வே நமக்கான அடையாளத்தை முதல்ல கொடுத்துருவோம். அந்த அடையாளத்தை கண்டு நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அவன் மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. நன்மை செய்தவர்களுக்கும் அடையாளம் இருக்கிற சிறந்த அடையாளம். நன்மை செய்யாதவர்கள், வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாக இருந்தவர்கள், பாவமான காரியங்களில் மூழ்கி இருந்தவர்களையும் இறைவன் தனித்தனியாக அடையாளப்படுத்துவார். அந்த அடையாளத்தை பார்த்து விட்டே நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம், இவன் உலகத்தில் வாழும் பொழுது இந்தந்த தவறுகள் செய்திருக்கிறான், இந்தந்த பாவமான காரியங்களில் மூழ்கி இருந்தான் என்று அந்த கடுமையான பதற வைக்கக்கூடிய அந்த பாவிகளுடைய அடையாளத்தை கண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். போய் விளக்கணும்ல அவசியமே கிடையாது. இவன் இந்த தவறு செஞ்சா, இந்த பாவத்தில் மூழ்கி இருந்தான் என்று விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடையாளத்தை கண்டே நாம் புரிந்து கொள்ளலாம் இவன் என்னென்ன தவறு செய்தான். இது முதல் அமர்வு. முதல்ல அல்லாஹ் அடையாளத்தை வெளிப்படுத்தி விடுகிறான். அடையாளத்தை வெளிப்படுத்திய உடனேயே அதன் பிறகு மனிதனுடைய நிலை என்ன? இறைவன் மனிதர்களை எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான்? இறைவனுக்கு முன்பாக அனைத்து மக்களும் ஆஜராகி விடுவார்கள். இறைவன் ஒரு பக்கம், மறுபக்கம் கோடிக்கணக்கான மக்கள் இறைவனுக்கு முன்பாக ஆஜராகி விடுவார்கள். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். இறைவன் இப்பதான் விசாரிக்கையே தொடங்குறான். இறைவன் விரைந்து விசாரிக்கக்கூடியவன். அடையாளத்தெல்லாம் முதல்ல கொடுத்த பிறகுதான் விசாரிக்கவே இப்பதான் ஆரம்பம் செய்கிறான். விசாரணை தொடங்குகிறது. இறைவன் வரிசையாக கேள்விகளை கேட்கிறான்.
அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் ஒரு அடியாருக்கு கேள்வி கேட்கப்படும். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட மிக அற்புதமான செய்தி. நாளை மறுமையில் சில அடியார்களுக்கு கேள்விகள் இறைவன் கேட்பான். என்ன கேள்வி என்றால், நீ உலகத்தில் வாழும் பொழுதே நான் உனக்கு அருளை கொடுத்தேனா இல்லையா, வாழ்வாதாரத்தை கொடுத்தேனா இல்லையா, வசதி வாய்ப்புகளை கொடுத்தேனா இல்லையா, கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் உன் தேவையை நான் பூர்த்தி செய்தேனா இல்லையா என்று இறைவன் முதல்ல கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், இறைவா என்னுடைய தேவையை அனைத்தையுமே நீ பூர்த்தி செய்தாய், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த, எனக்கு என்னென்னவெல்லாம் தேவை இருந்ததோ இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை கொடுத்த, பசியை போக்கினாய், உடல் உறுப்புகள் மூலியமாக அருள் செய்தாய், எதிரையுமே குறை வைக்கல, எல்லாத்தையும் தந்த இறைவா என்று அந்த மனிதன் பதில் சொல்வான். அடுத்து இறைவன் கேட்பானா, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தன, எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொண்டா இல்லவா, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே நீ என்னை நினைவுபடுத்தினாயா, என் சந்திப்பை உண்மைப்படுத்தினாயா இல்லையா என்று இறைவன் கேட்பான். எல்லாத்தையும் கொடுத்த, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாய், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே இது போன்று ஒரு நாள் வரும், இந்த நாளில் நான் உன்னை விசாரிப்பேன் என்று உனக்கு நினைவு இருந்ததா இல்லையா என்று இறைவன் கேட்பான். அந்த அடியான் சொல்லுவானா, இது போன்று ஒரு சந்திப்பை நான் அலட்சியப்படுத்தி நீ என்னை விசாரிப்பாய், இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன் என்று நான் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அதை மறந்து போய் வாழ்ந்தேன், அதை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தேன். நான் உன் சந்திப்பை நம்பல, இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று அந்த அடியான் பதில் சொல்லும் பொழுதே அப்ப இறைவன் சொல்லுவானா, நீ எப்படி என் சந்திப்பை நம்பாமல் மறந்து போய் வாழ்ந்தாயோ அது போன்று இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விட்டேன். நான் உன்னை மறந்துட்டேன், என்ன அலட்சியப்படுத்தினில்ல, எல்லாத்தையும் கொடுத்தேன, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இல்லாமல் நன்றி கெட்ட பாவியாக வாழ்ந்தாயே, என்னை மறந்து வாழ்ந்தாயே, என்னை எப்படி மறந்தாயோ இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விட்டேன். யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத், அந்த நாளில் மனிதர்கள் புலம்புவார்கள், கதறுவார்கள். எப்படி கதறுவார்கள் என்றால், உலகத்தில் வாழும் பொழுதே நான் நன்மை செய்திருக்க கூடாதா, நான் அமல்கள் செய்திருக்க கூடாதா, இந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று மனிதன் கதறிக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இந்த கேள்வி கணக்கு முடியும். சில ஏட்டுக்களை இறைவன் தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் அழகான முறையில் நமக்கு விளக்கம் அளிக்கிறான். சில ஏட்டுக்கள், சில புத்தகங்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நாம் செய்த அனைத்து காரியங்களும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நன்மைகள் செய்தோம், என்னென்ன அமல்கள் செய்தோம், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பாவங்களை செய்தோம், தீமையான காரியங்களில் மூழ்கி இருந்தோம் என்பதை உலகத்தில் வாழும் பொழுதே நமக்கென்று 2 மலக்குமார்கள், 2 வானவர்களை இறைவன் சுமத்தி வைத்திருந்தான். அந்த 2 வானவர்கள் நாம் செய்த அனைத்தையும் ஒன்றை கூட விட்டு விடாமல் அனைத்தையும் பதிவு செய்வார்கள். எப்படி பதிவு செய்வார்கள் என்றால், கடுகை விட சிறிதளவு நீ நன்மை செஞ்சிருந்தாலும், கடுகை எவ்வளவு பெருசு இருக்க போது, அந்த கடுகை விட சிறிய அளவு நீ நன்மை செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும் அது பதியப்படாமல் இருக்காது. கடுகை விட சின்னது, நன்மை செஞ்சியா பதிவுப்படும். கடுகை விட சிறியதாக பாவம் செய்தாயா அதையும் பதியப்படும். எல்லாத்தையும் அந்த புத்தகத்தில் பதிவேட்டில் மலக்குமார்கள் ஏற்றி விடுவார்கள். பதிவேட்டில் ஏற்றி விட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் அந்த ஏட்டை கொடுப்பானா, கொடுக்கக்கூடிய முறையிலேயே நமக்கு தெரிந்துவிடும் நல்ல நிலைமையா அல்லது கடுமையான வேதனைக்குரிய ஒரு நிலைமையா நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, அந்த ஏட்டு எங்க இருக்கும்?
நமக்குன்னு ஒரு புத்தகத்தை இறைவன் வைத்திருக்கிறார். 2 மலக்குமார்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஏட்டை இறைவன் எங்கு வைத்திருப்பான்? இறைவன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, வகுல்ல இன்சானின் அன்ஸல்நாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, அவனுடைய கழுத்துகளில் தொங்கப்பட்டிருக்கும். நமக்கான ஏட்ட மறுமையில் எங்க தொங்க வைத்திருக்கிறார்? ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்துல அல்லாஹ் தொங்க வைத்திருக்கிறான். பிறகு இறைவன் சொல்லுகிறான், வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா, அதை விரிக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு நாம் கொடுப்போம். நமக்கான ஏட்ட நம்முடைய கழுத்தில் சுமந்திருப்போம். கழுத்தில் சுமக்கப்பட்ட அந்த ஏட்டை இறைவன் விரிக்கப்பட்ட நிலையில் நம்மிடத்தில் ஒப்படைப்பான். எப்படி ஒப்படைப்பான் என்றால், அந்த முறையை பற்றி அல்லாஹ்வுடைய இறை தூதரும் சொல்கிறார்கள். சில அடியார்களை இறைவன் அழைப்பான். மனிதா, உன் வலக்கரத்தை நீட்டும் மனிதா. இறைவன் எப்படி அழைக்கிறான் என்றால், உன்னுடைய வலக்கரத்தை நீட்டும் மனிதா. சில அடியார்கள் வலக்கரத்தை நீட்டுவார்கள். வலக்கரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏட்டை கொடுப்பான், அந்த புத்தகத்தை கொடுப்பான். வலக்கரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஏட்டை அந்த அடியான் வேகமாக விரைவாக படிப்பான். எவ்வளவு வேகமாக படிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த ஏட்டை அந்த அடியான் படிப்பான். வலக்கரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஏட்டை அந்த அடியான் முழுவதுமாக படித்துவிட்டு அந்த அடியான் சொல்லுவானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் வலக்கரத்தில் ஏட்டை கொடுத்து விட்டான், நான் நஷ்டவாளியாக இல்லாமல் சிறந்த இடத்தை கொடுத்து விட்டான் என்று சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் முழுகி என்ன செய்வான் என்றால், சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களிடத்திலும் செல்வான். எல்லா நபர்களையும் போய், இறைவன் எனக்கு வலக்கரத்தில் ஏட்டை கொடுத்து விட்டான், நான் செய்த செயலை பாருங்கள். எல்லா நபர்களையும் செல்வான். சந்தோஷத்தின் உச்சம். குடும்ப மக்கள்கிட்டையும் செல்வான், குடும்பத்தார்களிடத்திலும் செல்வான். சந்தோஷத்துடைய உச்சத்தில் தாங்க முடியாமல் வலக்கரத்தில் இறைவன் ஏட்டை கொடுத்து விட்டான் என்று அந்த மனிதன் மறுமையில் பேசிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். வலக்கரத்தில் ஏட்டை பெற்றவர்கள், புத்தகத்தை பெற்றவர்கள் சிறந்த இடத்தில் இருப்பார்கள். வலக்கரத்தில் ஏட்டை வாங்காதவர்கள், வலக்கரத்தில் யாரெல்லாம் ஏட்டை வாங்கவில்லையோ, புத்தகத்தை வாங்கவில்லையோ, அந்த அடியார்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான முறையில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். சில அடியார்களை இறைவன் கூப்பிடுவான், உன் இடக்கரத்தை நீட்டும் மனிதா. இடக்கரம் நீட்டப்படும். இடது கரத்தில் அவனுக்கான ஏட்டை இறைவன் கொடுப்பான். அந்த ஏட்டை பெற்றுக்கொண்டே அந்த புத்தகத்தை வாசிப்பானா, வாசிக்கும் பொழுதே அவன் கதறுவான், புலம்புவான், எனக்கு வந்த கேடே, எனக்கு வந்த அநியாயமே, நான் எந்தெந்த நேரத்தில் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறானோ அவை அனைத்தையுமே ஒன்று கூட விடாமல் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. எல்லாத்தையும் அந்த பதிவேட்டில் மலக்குமார்கள் பதிவு செய்வார்கள். சின்ன தவறு, சிறியதா ஒரு தவறு செஞ்சிருப்போம், நமக்கு அது அலட்சியமா இருக்கும். அந்த சிறிய தவறு கூட, அற்பமாக கருதக்கூடிய அந்த சிறிய தவறை கூட அந்த பதிவேட்டில் இறைவன் பதிவு செய்வான். ஒட்டுமொத்த அந்த செயலை படித்து விட்டு அந்த மனிதன் கதறுவான், புலம்புவான், எனக்கு வந்த கேடே, இக்ரால் கிதாபக கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உனக்கான ஏட்ட நீயே படி, உன்னை பற்றி கணக்கெடுப்பதற்கு நீயே போதுமானவன். நீ என்னென்னவெல்லாம் பண்ணாய், உலகத்தில் வாழும் பொழுதை எவ்வளவு ஆணவத்தோடு வாழ்ந்தாய், எவ்வளவு பாவங்களை செய்தாய், நீயே படி, அவனிடத்தில் கொடுக்கப்படும். இதோட விட மாட்டான். இவனின் மூலியமாக சில சாட்சியத்தை இறைவன் வெளிப்படுத்துவான். எப்படி வெளிப்படுத்துவான் என்றால், அல்லாஹ்வின் தூதர் நபி தோழர்களோட அமர்ந்திருக்கிறார். சாதாரணமாக அமர்ந்திருக்கும் பொழுதே
திடீர்னு அல்லாஹ்வின் தூதர் வாய் விட்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு புரியல. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களோடு சாதாரணமா அமர்ந்திருந்தீங்க, திடீரென்று வாய் விட்டு சிரிக்கிறீங்களே, உங்கள் சிரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் பதில் சொல்றாங்க பாருங்க, நாளை மறுமையில் உலகத்தில் வாழும் பொழுது பாவங்கள் செய்த அந்த பாவிகள், கர்வத்தோடு வாழ்ந்தவர்கள், ஆணவத்தை வெளிப்படுத்தியவர்கள் இறைவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு அவனுக்கான ஏட்டையும் கொடுத்து அவனிடத்தில் இருந்த இறைவன் சாட்சியை வெளிப்படுத்துவான். அந்த சாட்சியை கண்டுதான் நான் சிரிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் அளிக்கிறான். என்ன சாட்சியம்னா, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க பாருங்க, அவனுடைய உறுப்புகள் அவனிடத்தில் பேசும். என்னென்ன உறுப்பு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் வரிசையா பட்டியல் போடுறாங்க. அவன் கைகள் அவனுக்கு எதிராக பேசும், அவன் கால்கள் அவனுக்கு எதிராக பேசும், அவன் தொடைகள் அவனுக்கு எதிராக பேசும், அவனுடைய எலும்புகள் அவனுக்கு எதிராக பேசும். உலகத்துல வாழும் பொழுது கை இல்லாம எந்த பாவத்தையால் செய்ய முடியுமா? கால் இல்லாமல் எந்த பாவத்தையா செய்ய முடியுமா? எலும்பு இல்லாமல் எந்த பாவத்தையா செய்ய முடியுமா? எந்த பாவத்தில் நாம் ஈடுபட்டாலும் சரி, கையுக்கு தெரியாம, காலுக்கு தெரியாம, எலும்புக்கு தெரியாம செய்ய முடியாது. நாம நினைத்து கொண்டிருக்கிறோம், யாரும் பார்க்கல, சின்ன தவறுதான், இதுவெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க போகிறானா என்று அலட்சியமாக கருதுகிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் நம்மிடத்திலிருந்து சாட்சியத்தை இறைவன் வெளிப்படுத்துவார். நமக்கு எதிராக கைகள் பேசும், கால்கள், தொடைகள், எலும்புகள் பேசும். அந்த மனிதன் கதறிக்கொண்டே அந்த உறுப்பிடத்தில் கேட்பானா, என்னோடு இருந்தாய், வேதனை அனுபவிக்க போறது நாம தான், தண்டனை இறைவன் கொடுக்க போவது நமக்கு தான், என்னிடத்தில் இருந்து கொண்டே இவ்வளவு சாட்சிகளை சொல்லுகிறாய் என்று கேட்கும் பொழுதே அப்போது அந்த உறுப்புகள் சொல்லுமா, எப்பேற்பட்ட வார்த்தையை அந்த உறுப்புகள் பேசுகிறது என்றால், நீ உலகத்தில் வாழும் பொழுதே உன்னை எப்படி இறைவன் பேச வைத்தானோ அது போன்றுதான் எங்களையும் இறைவன் பேச வைத்து விட்டான். இது இறைவனுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வின் தூதர் மறுமை குறித்தான எச்சரிக்கைகளை அதிகமாக விடுவதற்கான காரணமே இதுதான். இடது கரத்தில் ஏட்டை பெற்றுக் கொண்டவர்கள், பாவமான காரியங்களை படித்துவிட்டு எனக்கான கேடே, எனக்கான அநியாயமே என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கான வேதனையை கொடுக்கிறான். எப்பேற்பட்ட வேதனை என்றால், 70 முழங்கள் சங்கிலிகள், சங்கிலி இருக்குதுல்ல, அந்த சங்கிலிகளை 70 முழங்கள் அந்த பாவிகளுடைய உடலில் சுற்றி வைக்கப்பட்டு முகம் குப்புற அவனை இறைவன் நரகத்தில் தள்ளுவான். எப்பேற்பட்ட ஒரு இழிவான வேதனைன்னு பாருங்க. கோடிக்கணக்கான மக்கள் நிற்பாங்க. இன்றைக்கு நாம் செய்த தவறை பிற நபர்களுக்கு தெரியாமல் தெரிந்துவிட்டால் என்ன நினைப்பார்கள்? என்னை இது கேவலமா நினைச்சிட மாட்டாங்களா, மட்டமாக நினைத்து விட மாட்டார்களா என்று நாம் செய்த தவறை பிறருக்கு தெரியாமல் பாதுகாப்போம். ஆனால் இறைவன் கொடுக்கக்கூடிய வேதனை, பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை, 70 முழங்கள் சங்கிலிகள் உடலில் சுற்றி வைக்கப்பட்டு நரகத்தில் தூக்கி எறியப்படுவான், முகம் குப்புற தூக்கி எறியப்படுவான். கோடிக்கணக்கான மக்கள் அந்த காட்சியை பார்ப்பாங்க. வலக்கரத்திலும் இடக்கரத்திலும் ஏட்டை பெற்ற பிறகு அதன் பிறகு நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். மீசான் திராஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழும் பொழுது நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த பாவங்கள், இதுவெல்லாம் மறுமை நாள்ல இறைவன் கணக்கெடுப்பான். மீசான் திராஸ், அந்த மீசான் திராஸில் கணக்கெடுக்கப்பட்டு நன்மைகள் அதிகமாக இருந்தால் சொர்க்கத்திற்கும், பாவங்கள் அதிகமாக இருந்தால் நரகத்திற்கும் நாம் தேர்வாக உள்ளோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது ஃபஅம்மா மன் தகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மை மீசான் திராசில் கனத்து விட்டதோ அவன் சிறந்த இடத்தில் இருப்பான். ஃபஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மை மீசான் திராசில் லேசாக குறைவாக இருக்கிறதோ அவன் ஹாவியா என்ற நரகத்தில் தள்ளப்படுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசக்கூடிய ஒரு கடுமையான எச்சரிக்கை. இந்த மீசான் திராசை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரை எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ஒரு கடுமையான நாள், அந்த நாளை அனைத்து நபர்களும் சந்திக்கவிருக்கிறோம். அந்த இக்கட்டான நாளில் உங்களுடைய பரிந்துரை எங்களுக்கு கிடைக்குமான்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கண்டிப்பாக என் பரிந்துரை கிடைக்கும், பரிந்துரை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் பரிந்துரை கிடைக்கும் என்றால் அந்த இக்கட்டான நாளில், அந்த கடுமையான நாளில் நாங்கள் உங்களை எங்கே சந்திப்பதுன்னு கேட்கிறாங்க. பரிந்துரை கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க, அந்த மறுமை நாள்ல நாங்கள் எல்லாம் உங்களை எங்கே பார்ப்பதுன்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க பாருங்க, 3 இடத்தை சுட்டி காட்டுகிறார்கள். அந்த 3 இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன். அந்த 3 இடம் என்னவென்றால், சிராத், நரகத்திற்கு மேல் ஓடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலத்தை தாண்டி தான் யாரா இருந்தாலும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இந்த பாலத்தை தாண்டியவர்கள் கந்தரா என்ற ஒரு சிறிய பாலமும் இருக்கிறது. இந்த பாலத்தை தாண்டி தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். இந்த பாலத்தை முதல் ஆளாக யார் கடந்து செல்வார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் தான் முதல் ஆளாக கடந்து போவாங்க. சிராத் என்கிற பாலத்தை முதல் ஆளாக கடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்லாஹ்வின் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு புறத்திலிருந்து மறுபக்கத்துக்கு போயிடுவாங்க. பின்னாடி மக்கள் எல்லாம் வருவார்கள். சில நபர்கள் அப்படியே மின்னல் அடிக்கிற வேகத்தை போன்று கடப்பார்கள். மேகம் எந்த அளவிற்கு வேகமாக செல்லுமோ அந்த வேகத்தில் சில நபர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். கண் சிமிட்டுகிற நேரத்தில் அந்த பாலத்தை சில நபர்கள் கடப்பாங்க. குதிரை எந்த அளவுக்கு வேகமாக செல்லுமோ அந்த வேகத்தை போன்று சில நபர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். இந்த லிஸ்டில் நாம வந்துடணும். இதன் பிறகு சில மக்கள் கடப்பாங்க. எப்படி கடப்பாங்கன்னா, சில நபர்கள் ஓடி வருவார்கள், சில நபர்கள் நடந்து வருவார்கள், சில நபர்கள் தவழ்ந்து தவழ்ந்து வருவாங்க. இந்த 3 பேருக்கு கேரண்டியே கிடையாது. ஓடி வரக்கூடியவர்கள், நடந்து வரக்கூடியவர்கள், தவழ்ந்து வரக்கூடியவர்கள் அந்த பாலத்துடைய இரு பக்கமும் கொக்கிகளால் ஒரு படு பயங்கரமான ஆயுதத்தை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பார். அந்த கொக்கிகளால் ஓடி வரக்கூடியவர்கள், நடந்து வரக்கூடியவர்கள், தவழ்ந்து வரக்கூடியவர்களை கொக்கிகளை கொண்டு பிடித்து இழுக்கப்படும். இந்த 3 சாராருங்க வேதனைகளை அனுபவித்து சில நபர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள். சில நபர்கள் அந்த கொக்கிகள் இறுக்கமாக பிடித்து கொண்டே நரகத்தில் விழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த 3 பேருக்கு மட்டும் கேரண்டி கிடையாது. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் நாம் வந்துடணும். இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த 3 பேருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் மறுபக்கத்தில் நின்று கொண்டே மக்கள் எல்லாம் அந்த பாலத்தை கடப்பார்கள். கடக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்வாங்களா, சல்லீம் சல்லீம், இறைவா காப்பாற்று, இறைவா காப்பாற்று என்று அல்லாஹ்வின் தூதர் இறைவனிடத்தில் பாலத்தை கடந்து செல்லக்கூடிய அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று வரலாற்று சம்பவங்களில் பார்க்கிறோம்.
இந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதரை நாம் பார்க்கலாம். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இங்கே நான் உங்களை பார்க்க முடியல, வேறு எங்கே பார்ப்பது? மீசான் திராஸ், இரண்டாவது எங்க நன்மை தீமை எடைகள் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய மீசான் திராஸ் இருக்கிறது அல்லவா, அந்த மீசான் திராஸில் என்னை நீங்கள் பார்த்து விடலாம். அங்கேயும் பார்க்க முடியல, வேறு எங்க பார்க்க முடியும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது, ஹவுல் கௌசர் தடாகம், இங்கே என்னை பார்க்க முடியலன்னா கௌசர் தடாகத்தில் என்னை நீங்கள் பார்த்து விடலாம். 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்தில் நான் இருப்பேன், அந்த நேரத்தில் என்னுடைய பரிந்துரை கிடைத்துவிடும் என்று சொல்லிட்டு, இதில் அதிகமாக நான் இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் என்றால் மீசான் திராஸ்ன்னு சொல்றான். எந்த இடத்துல அதிகமாக இருப்பேனா, மீசான் திராஸில் நான் அதிகமாக இருப்பேன். ஏனென்றால் என் சமுதாயத்துடைய மக்கள் எடைகள் போடும் பொழுதே நன்மைகள் எப்படி ஏறிக்கொண்டிருக்குமோ அதே போன்று தீமைகளும் ஏறிக்கொண்டிருக்கும். அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் என் சமுதாய மக்களுக்காக நான் பரிந்துரைப்பதற்காக அந்த இடத்தில் நான் அதிகமாக காணப்படுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. மீசான் திராஸ்ல அல்லாஹ்வின் தூதர் திருமிதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, எந்த அளவிற்கு இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி உணர்த்தும். ஒரு அடியான் நாளை மறுமையில் கொண்டு வரப்படுவான். அந்த அடியார்கள் அவன் செய்த நன்மைகளும் அமல்களும் ஒரு பக்கம் நிறுத்தி வைக்கப்படும், மறுபக்கம் அவன் செய்த தீமைகள், அவன் செய்த பாவங்கள் நிறுத்தி வைக்கப்படும். நன்மை ஒரு பக்கம், தீமை ஒரு பக்கம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மீசான் திராஸில் நிறுத்தி வைக்கக்கூடிய நன்மையும் தீமையும் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது சில அடியார்களுக்கு நன்மை குறைவாக இருந்து தீமை அதிகமாக இருக்குமா, நன்மை குறைவாக இருந்து தீமை அதிகமாக இருக்கும். அந்த திராசுல தீமை அதிகமாக, அவன் செய்த பாவங்கள் அதிகமாக இருப்பதை கண்ட அந்த அடியான் இறைவனிடத்தில் கெஞ்சுவானா, கதறுவானா, இறைவா நான் செய்த நன்மைகளை பார் இறைவா, என்னால் வேதனை தாங்க முடியாது என்று கதறி கொண்டிருப்பான். மலக்குமார்கள் தயாராகி விடுவார்கள். தீமை அதிகமாகிய உடனேயே அந்த மனிதனை, அந்த பாவியை இழுத்து நரகத்தில் தள்ளுவதற்கு மலக்குமார்கள் தயாராகி விடுவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை பார்த்து சொல்வான், லா தஅஜலு, லா தஅஜலு, நிறுத்துங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, அவரை அழைத்து செல்ல வேண்டாம், பாவங்கள் அதிகமா இருக்குது. மலக்குமார்கள் நரகத்தில் தள்ளுவதற்காக இழுத்து செல்ல ஆரம்பிக்கிறான், முயற்சிக்கிறான். அப்ப இறைவன் சொல்லுகிறான், அவரை அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்லிட்டு, இந்த நேரத்தில் இறைவனுடைய ஏற்பாட்டை பாருங்கள். அவன் செய்த நன்மை ஒரே ஒரு சின்ன ஏட்டில் இருக்குது, பித்தாக்கா, ஒரு சின்ன ஏடுதான். என்ன நன்மை தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை. வாயின் மூலியமாக மட்டும் சொல்வதில்லாமல் வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தினான். இறைவனுக்கு இணை வைக்காமல், ஷிர்க் வைக்காமல் வாழ்ந்தான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா அவன் செய்த ஒட்டுமொத்த பாவத்தையும் சுக்குநூறாக உடைத்து விட்டது. இதனுடைய தொடர்ச்சி முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. இன்னும் சில அடியார்கள் மீசான் திராஸ்ல கொண்டு வரப்படுவார்கள். அந்த அடியான் செய்யக்கூடிய அமல்களும் தீமைகளும் நிறுத்தி வைக்கப்படும். ஒரு பக்கத்துல 99 ஏடு பாவம் செய்தது மட்டும்தான், நன்மைலாம் கிடையாது. 99 ஏட்டு அளவுக்கு அவன் பாவம் செய்திருக்கிறார். பாவம் செய்யப்பட்டு அந்த ஏட்டு ஒரு பக்கம் வைக்கப்படும். நன்மை அந்த அளவுக்கு இருக்காது, நன்மை குறைவாகத்தான் செய்திருக்கிறார்.
என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்த அந்த மனிதன், இறைவன் அந்த மனிதனை பார்த்தும் சொல்கிறான், எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாயோ ஒரே ஒரு நன்மையும் செய்திருக்கிறாய். நன்மை இருக்குது, ஆனா அந்த நன்மையிலேயே மீசான் திராசியை அதிகப்படுத்துகிற அளவு நன்மை என்னவென்றால், அந்த ஏட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வின் இறை தூதர் முஹம்மது நபியை உறுதியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில பின்பற்றினா அல்லவா, அந்த சிறிய ஏடு பித்தாக்கா, அந்த சிறிய ஏடு நீ செய்த 99 ஏட்டை சுக்குநூறாக உடைத்து விட்டது. எப்பேற்பட்ட ஒரு அழகான செய்தின்னு பாருங்க. உடனே நாம் என்ன நினைச்சிடக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் போதும், மீசான் திராசில் நன்மைகள் அதிகமாகிவிடும் என்று நினைத்து விடக்கூடாது. என்ன தெரியுமா நினைக்கணும், இப்பேற்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைச்சிடார், எல்லா நபர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்து விடாது. இந்த வாய்ப்பில் நாமும் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மீசான் தராசில் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அல்லாஹ்வின் இறை தூதர் ஒரு செய்தியில சொல்றாங்க, மீசான் திராஸ் நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்றால் 5 விஷயங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். அந்த 5 விஷயங்கள் என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், உலகத்தில் வாழும் பொழுது இந்த திக்ரை அதிகப்படுத்துங்க. அல்லாஹ் அக்பர், இந்த திக்ரை அதிகப்படுத்துங்க. சுபஹானல்லாஹ், இந்த திக்ரையும் அதிகப்படுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதையும் அதிகப்படுத்துங்கள். 4 விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 4ம் இலகுவான வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் வாழும் பொழுது எந்த அளவிற்கு இதை செய்ய முடியுமோ, இறைவனை நினைவு கூற முடியுமோ, அதை அதிகப்படுத்துங்கள், அலட்சியப்படுத்திவிட வேண்டாம். 4 இதை சொல்லிட்டு 5வது விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க பாருங்க. அந்த 5வது விஷயம் என்னவென்றால், நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். குழந்தை பிறந்து சிறு வயதிலேயே, அந்த சிறிய பருவத்திலேயே அந்த குழந்தை மரணிச்சிருக்கும். 2 வயசுல 3 வயசுல சிறிய பருவத்திலேயே அந்த குழந்தை மரணிச்சிருக்கும். அந்த குழந்தை மரணிக்கும் பொழுது நீங்கள் சபுர் செய்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இறைவன் கொடுத்ததை எடுத்து விட்டால், பொறுமையாக இருந்தால், இந்த 5 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் மீசான் திராசில் நன்மைகள் அதிகமாகி தீமைகள் குறைவாக இருந்து நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று அல்லாஹ்வின் இறை தூதர் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் ஒரு அழகான முறையில் நமக்கு அறிவுறுத்தலாம். 5 விஷயத்தை பின்பற்ற வேண்டும். 4 விஷயம் திக்ரு. 5வது விஷயம், குழந்தைகளை இழந்திருந்தால் வரம்பு மீறி நடந்து கொள்ளாமல், இறைவா உனக்கு கண் இல்லையா, நெடுங்காலமா குழந்தை, இப்பதான் குழந்தையை கொடுத்த குழந்தையும் எடுத்து விட்டாயா என்று வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சபர் செய்து பொறுமையாக இருந்தால், இதன் மூலியமாக மீசான் தராசில் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ்வின் இறை தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்ப அந்த நிகழ்வு முடிவு பெற்று விட்டது. 2 நிகழ்வு பார்த்திருக்கோம். ஒன்று ஏட்டை வழங்கப்பட்டது, 2வது மீசான் திராஸ், 3வது சில கூட்டத்தை இறைவன் மறுமையில் வெளிப்படுத்துவான். எப்படியாப்பட்ட கூட்டம் என்றால், உலகத்தில் வாழும் பொழுது திஹாமா மலை அளவுக்கு அவர்கள் நன்மை செய்திருப்பார்கள். திஹாமானா ஒரு சின்ன மலைலாம் கிடையாது. உஹது மலைனா இந்த இடத்துல உஹது மலை இருக்குன்னு சொல்லிடுவோம். நீங்கள் ஹஜ்ஜுக்கோ உமராவுக்கோ சென்றால் திஹாமா மலையை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த மலை அளவு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மலை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம், வெறுமனே ஒரு இடத்துல இருக்காது. இந்த இடத்துல ஆரம்பிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த திஹாமா மலை இருக்கும். அந்த திஹாமா மலை அளவுக்கு சில அடியார்கள் நன்மைகளையும்
அமல்களையும் வணக்கங்களையும் செய்து கொண்டு மறுமையில் வருவார்கள். அமல்களை அதிகமாக ஈடுபட்டவர்கள், வணக்கங்களை அதிகமாக செய்த மனிதர்கள் திஹாமா மலை அளவுக்கு செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் இதை சஹாபாக்கள்கிட்ட சொல்லும் பொழுதே நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மலை அளவுக்கு நன்மை செய்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்று பிரமிப்போடு கேட்கிறாங்க நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் பிரமிப்போட கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, பாருங்க, திஹாமா மலை அளவுக்கு நன்மை செய்தார்கள் அல்லவா, அவ்வளவு வணக்கங்களை புரிந்த அந்த அடியார்கள் நாளை மறுமை நாளில் அந்த அமல்களை அந்த வணக்கங்களை தூசியை தட்டுவதை போன்று இறைவன் தட்டி விடுவான். கொஞ்ச நஞ்ச அமல் கிடையாது, மலையளவுக்கு செய்த நன்மை அந்த அமல தூசியை ஊதுவதை போன்று இறைவன் ஊதி விடுவான். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன அல்லாஹ்வின் தூதரே, இந்த அளவுக்கு அமல்கள் செய்தவர்களுடைய நிலைமை மறுமையில் தூசியை தட்டுவதை போன்று இறைவன் தட்டி விடுவானா? அவர்கள் யார்? ஏன் அவர்களுக்கு இந்த நிலைமை? என்ன காரணம்னு சஹாபாக்கள் அதிர்ச்சியோடு நபிகளாரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்றாங்க, பாருங்க, என்ன பதில் என்றால், அவர்கள் உங்களோடு வாழக்கூடியவர்கள் தான். நீங்கள் எப்படி அமல்கள் செய்தீர்களோ, தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வணக்கங்களை செய்தீர்களோ, அதே வணக்கங்களை அவர்களும் செய்தார்கள், அதிகமாக செய்தார்கள். ஆனால் ஏன் தெரியுமா அவங்களுக்கு இந்த நிலைமை? என்ன காரணம் தெரியுமா? கூட்டமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றி நினைத்து கொண்டிருந்த அந்த மனிதன், அமல்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்தி அந்த மனிதன் தனிமை என்று வந்துவிட்டால், இறைவன் தடுத்த காரியங்கள், இறைவன் ஹராமாக்கியதை தனக்கு ஹலாலாக்கி கொண்டான். கூட்டத்தோடு மக்களா இருக்கும் பொழுது அப்படியே திக்ரா இருக்கும், தொழுகையா இருக்கும், எல்லா அமல்களையும் செய்வான். தனிமன் வந்துட்டா இறைவன் எதுவெல்லாம் தடுத்தானோ, ஹராமாக்கினானோ, புகை பிடிப்பதாக இருந்தாலும், மது அருந்துவதாக இருந்தாலும், கேலி செய்வதாக இருந்தாலும், கெட்ட பேச்சுக்களை பேசுவதாக இருந்தாலும், என்னென்ன ஹராமான காரியங்கள் கூட்டத்தில் வெளிப்படுத்துவதற்கு அவன் யோசிப்பான். எல்லாரும் இருக்கும் பொழுதே இந்த தவறை செய்வதற்கு அவன் யோசிப்பான், தவறை செய்ய மாட்டான். மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படி செய்யறது? எல்லாரும் இருக்கும் பொழுது புகையை பிடிச்சு விடுவானா? எல்லாரும் குடும்பி இருக்கும் பொழுதே மதுவை அருந்துவானா? நான் தனிமேன்னு வந்துட்டா எல்லா பழக்க வழக்கம், தீய பழக்க வழக்கத்தை, இறைவன் தடுத்த அந்த ஹராமான காரியத்தை இறையச்சம் இல்லாமல் தனக்கு தானே ஹலாலாக்கி கொண்டவன், அவனுடைய நிலைமை, அவன் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும், வணக்கங்களில் முழுகியிருந்தாலும், தூசியை ஊதுவதை போன்று இறைவன் அவருடைய அமல்களை ஊதிவிடுவான். யாரை பார்த்து சொல்றான்ல இந்த வசனம், இந்த செய்தியை? பாவிகளை பார்த்து இறைவன் சொல்லல, காஃபிர்களை பார்த்து இறைவன் சொல்லவில்லை. தீமைகளே முழுகியிருந்தானே அவனை பார்த்து இந்த செய்தியை சொல்லல. அமல்கள் செய்தவன், தொழுகை நிலைநாட்டியவன், நோன்பை நோற்றவன், திக்ரு செய்தவன், ஜக்காத்தை கொடுத்தவன், பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கியவன், ஹஜ்ஜை செய்தவன், உமரா செய்தவன், என்னென்னவெல்லாம் அமல்கள் இருக்கிறதோ அந்த நல் அமல்கள் செய்த நல்லடியார்களை பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய கடுமையான எச்சரிக்கை, தூசியை ஊதுவதை போன்று உன் அமலை நான் ஊதிவிடுவேன். காரணம், தனிமையில் இறைவன் ஹராமாக்கியதை நீ ஹலாலாக்கி கொண்டாய். இதுதான் காரணம். மறுமையில் இது போன்ற அடியார்கள் வெளிப்படுவார்கள். சொர்க்கத்துடைய விளிம்பில் இருப்பான், தடுக்கி விழுந்தா சொர்க்கம். இந்த சிராத்துங்கிற பாலத்தை கடந்து போனாங்களே, சிராத் என்ற பாலத்தை கடந்து சென்றவர்கள் கந்தரா என்ற பாலத்தை கடக்கணும்.
அந்த பாலத்தை யாரு கடக்க முடியும் என்றால், சிராத் பாலத்தை கடந்த அனைத்து நபர்களும் அந்த பாலத்தை கடக்க மாட்டாங்க. எல்லா ஏகப்பட்ட நபர்கள் சிராத் பாலத்தை கடந்து வருவார். அவர்கள் அனைவரும் அந்த கந்தரா பாலத்தை கடந்து விட மாட்டார்கள். யாரு தெரியுமா கடப்பாங்க? அல்லாஹ்வின் இறை தூதர் சொல்றாங்க பாருங்க, கந்தரா பாலத்தில் சில நபர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். ஏன் நிறுத்தி வைக்கப்படுவார்கள் என்றால், அவன்தான் திவாலாகி போனவன். உலகத்தில் வாழும் பொழுது பிறர் நபருக்கு அநியாயம் செய்திருப்பான், பிறர் நபரை அடித்திருப்பான், தீய பேச்சுக்களை கொண்டு மனதை புண்படுத்தியிருப்பான், மோசடி செய்திருப்பான், அவதூறு சுமத்தி இருப்பான், புறம் பேசியிருப்பான். பிறர் நபருக்கு செய்த ஒட்டுமொத்த அநியாயத்தையும் அவன் செய்திருப்பான். அதுவெல்லாம் இறைவனுக்கு முன்பாக கணக்கு தீர்க்கப்படும். எப்படி கணக்கு தீர்க்கப்படும்? நீ யாருக்கு அநீதி இழைத்தாயோ, யாரை பற்றி பேசினாயோ, யாரை இந்த உலகத்தில் வேதனை செய்தாயோ, அவர்கள் இந்த உலகத்தில் நம்மளை மன்னிக்காமல் மரணத்தை தழுவிவிட்டால் நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்பாக குற்றத்தை சாட்டுவார்கள். இறைவா, நான் உலகத்தில் வாழும் பொழுது என்னை பற்றி இவன் தவறாக பேசினாய், என்னை பற்றி இவன் அவதூறு சுமத்தினான், என்னை பற்றியே பேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டிருந்தான், பொருளாதார மோசடி செய்தான். ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்த அநியாயத்தை இந்த உலகத்தில் நாம் மன்னிக்காமல் இருந்தால், அதோடு மரணித்து விட்டால் இறைவனுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு திருப்பார். இறைவனிடத்தில் குற்றத்தை சொல்லும் பொழுது இறைவன் நீதியாளன். அந்த இடத்துல இறைவன் எப்படி நீதியை கொடுப்பான் என்றால், சிராத் என்கிற பாலத்தை கடந்த அந்த அடியார்கள், நன்மையுடைய உச்சத்தில் இருந்த அந்த அடியார்கள் பிற நபருக்கு செய்த அநியாயத்தின் காரணத்தினால் அவனுடைய அமல்கள் வரிசையாக பிடுங்கப்படும். ஒவ்வொரு நபராக குற்றம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் யாருக்காக குற்றம் சுமத்தினார்களோ அவர்களிடத்திலிருந்து அந்த நன்மைகள் அமல்கள் பிடுங்கப்பட்டு குற்றம் சாட்டிய அந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்து விடுவான். இதுல சில நபர்கள் நன்மையெல்லாம் இழந்துருவாங்க, பாவங்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்கும். அவன் இறுதி கட்டமாக நரகத்தில் தள்ளப்படுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். 2 பாலத்தை கடக்க வேண்டும். முதல் பாலத்தை அமல்களால் கடந்து விடலாம். 2வது பாலத்தை கடக்க வேண்டும் என்றால் பிற நபர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாதான் அந்த 2வது பாலத்தை கடக்க முடியும். இது போன்று சில நிகழ்வுகள் மறுமையின் நாளில் ஏற்படும். சில பாங்குக்கு பிறகு இறுதியாக நஜ்வா விசாரணை சில நபர்களுக்கு மறுமையில் செய்யப்படும். மறுமையை பற்றி அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்வதற்கு இதுதான் காரணமே. இப்போ நான் சொன்ன பட்டியல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏராளமான கேவலங்கள், அவமானங்களை பாவிகளுக்கு இறைவன் வைத்திருக்கிறான். அந்த பட்டியலில் நாம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. நஜ்வா விசாரணை, சில அடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் ஏற்படுத்துவான். இறைவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுவார்கள். விசாரணையே எப்படி இருக்கும்னா, எல்லா மக்களும் பார்க்கிற அளவுல விசாரணை இருக்காது. இந்த விஷயத்துடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்ததே, இதுவரைக்கும் நடந்த விசாரணை எல்லாம் எல்லா மக்களும் பார்க்கிற அளவுல இருக்கும். ஆனால் இந்த விசாரணை மட்டும் ஒரு நபரை இறைவன் விசாரித்தால் அது மற்ற நபர்களுக்கு தெரியாது. ஒரு திரையை இறைவன் போட்டு விடுவான். ஒரு கண்ணியமான விசாரணை. யாருக்கு இந்த விசாரணை? ஏன் இந்த விசாரணை என்றால், சில அடியார்கள் நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரையை போட்டு விடுவார். திரையை போட்ட பிறகு அந்த அடியார்களிடத்தில் இறைவன் கேட்பானா? என்ன கேட்பான் என்றால், மனிதனே, நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது
நன்மை எப்படி செஞ்சாயோ, அமல்கள் எப்படி செய்தாயோ, அதே போன்று இந்தந்த நாளில், இந்தந்த நேரத்தில், இந்தந்த நொடிகளில் இந்த பாவங்களை நீ செய்தியா இல்லையான்னு கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் இறைவா, நான் உலகத்தில் வாழும் பொழுது நன்மை எப்படி செய்தேனோ, அமல்கள் எப்படி புரிந்தேனோ, ஒவ்வொரு நாளும் நீ எதை சுட்டி காட்டி சொன்னாயோ, இந்த நேரத்தில், இந்த இடத்தில், இந்த நொடியில் நீ எந்த தவறை என்னிடத்தில் எடுத்து காட்டினாயோ அனைத்து தவறையும் நான் செய்தேன் இறைவா, தவறை ஒப்புக்கொள்வான். அந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்க. என்ன ஆகும்னு தெரியாம தனக்குத்தானே புலம்பிக்கிட்டே இருப்பான். நான் செய்த பாவத்தை இறைவன் கணக்கில் எடுத்து விட்டான். இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், வேதனை செய்யக்கூடியவன், நன்றாக தெரியும். இறைவனுடைய வேதனைகளை நான் அனுபவிக்க போறேனே என்ற அந்த அச்சத்துல பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து இறைவன் அடுத்ததாக சொல்வான், மனிதா, நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்தந்த பாவங்கள் செய்தாயே, இந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ போ சொர்க்கத்துக்கு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் இறை தூதர் சொன்னார்கள், இவன் பாவம் செய்தான், தீமை செஞ்சாதான், ஆனால் ஒரு விஷயத்துல இவன் அவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தான். எந்த விஷயம் என்றால், பிறர் நபருடைய மானம் மரியாதை விஷயத்துல எச்சரிக்கையா இருந்தான். பிறர் நபருடைய மான மரியாதை விஷயம். அவன் ஒரு தவறை செஞ்சிருக்கான், பாவத்தை செய்திருக்கிறான், அருவருக்கத்தக்க காரியத்தை செய்திருக்கிறான். அந்த பாவத்தை வெளிப்படுத்தாமல், அவன் மானத்தை மரியாதையை கெடுக்காமல் அதை அப்படியே மூடி மறைத்தாயே, அந்த மானத்தை நீ பாதுகாத்த காரணத்தினால், பிறர் நபருடைய மான மரியாதையை பாதுகாத்த காரணத்தினால் இன்றைய தினம் நீ செய்த பாவத்தை நான் வெளிப்படுத்தாமல் பாதுகாத்து விட்டேன். நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று அந்த நஜ்வா விசாரணையில் அடங்கக்கூடிய அந்த அடியார்களை இறைவன் விசாரித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இதுவெல்லாம் மனுஷரில் மனிதனுடைய நிலை. இப்பேற்பட்ட காரியத்தை எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் சந்திக்கவிருக்கிறோம். அங்க யாருடைய பரிந்துரையும் நமக்கு கிடைக்காது. உலகத்தில் வாழும் பொழுதே நமக்கு நாமே நன்மைகளை சேர்த்து கொண்டால்தான் மறுமையில் தப்பிக்க முடியும். வமல் ஹயாத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை. உலகத்துடைய ஆசா பாசங்களில் நீங்கள் முழுகி விடாதீர்கள். உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணியை போன்று. இது நிரந்தர வாழ்க்கை கிடையாது, மறுமைதான் நிரந்தரம். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நாம் செய்த செயல்பாடுகள் மறுமையில் எடுத்து காட்டப்படும். அதை கொண்டுதான் நம் மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். எனவே இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு மறுமையில் கேவலங்களை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அவமானங்களை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால், நான் பட்டியலிட்ட இவ்வளவு செய்திகளை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அவன்தான் வெற்றியாளர். சும்மா உரை பேசினாங்க, காதால கேட்டோம், பள்ளிவாசல தாண்டின உடனேயே இந்த செய்திகளை மறந்து விடக்கூடாது. அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாடத்தை, படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுக்கு முன்பாக, அனைத்து நபர்களுக்கு முன்பாக இறைவன் நம்மளை கேவலப்படுத்தி விடக்கூடாது. அதற்காக அல்லாஹ்வின் இறை தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மறுமை குறித்தான ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துவாவை நான் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் சொல்லுங்கள். 3 வரிகளில் அமைந்த ஒரு துவா தான். அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பொருள் என்னவென்றால், இறைவா, மறுமை நாளில், அந்த இக்கட்டான நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே.
என்னை அவமானப்படுத்தி விடாத இறைவா என்று அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு பிரார்த்தனை செய்தார்கள். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. எனவே அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த செயல்முறைகளை, வணக்கங்களை வாழ்க்கையில் அதிகப்படுத்துவோம், நன்மைகளை அதிகப்படுத்துவோம். மீசான் திராசில் நன்மையில் கணக்க வேண்டும் என்றால் நபிகளார் சொல்லிக் கொடுத்த அந்த 5 செய்திகள், இது வரைக்கும் மொத்தம் 4 செய்தி பார்த்துருக்கோம். முதல் செய்தி ஏற்று வழங்கப்படுவது, வலக்கரத்திலும் இடக்கரத்திலும் ஏற்று வழங்கப்படுவது. இரண்டாவது செய்தி மீசான் திராஸ், நன்மைகள் எடை போடக்கூடிய தருணம். மூன்றாவது செய்தி திஹாமா மலையளவுக்கு நன்மை செய்தவர்கள் தனிமையில் இறைவன் தடுத்ததை ஹலாலாக்கி கொண்டவர்களுடைய நிலைமையை பற்றி. இறுதியாக நஜ்வா விசாரணை, பிறருடைய மான மரியாதை விஷயத்தில் எவ்வளவு கண்ணியமாக இருந்தோமோ அதை கொண்டு நம் மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். எனவே இதுவெல்லாம் அலட்சியப்படுத்தி விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.